அறிக்கைகள் பல விதமான வாக்குறுதிகளை கொடுத்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தூய்மை பணியாளருக்கும் ஒரு வாக்குறுதி தந்தாங்க. அதாவது நீங்கள்லாம் கொரோனா காலத்துலாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு வந்து மழை தூவுறோம், உங்களை வந்து சோறு போடுறோம், உங்களுக்கு டீ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பூ வந்தாங்க. இப்போ நம்ம பிரியா அவர்கள் வந்து சொன்னார்ல, எங்கள் முதல்வர் வந்து சோறு சாப்பிட்டாரு, எங்கள் துணை முதல்வர் வந்து டீ வாங்கி குடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஒருத்தர் கேட்டுருந்தாங்க, டீ தானே குடிச்சிங்க, வேறு எதுவும் குடிக்கல, சோறு தானே சொன்னீங்க, வேறு எதுவும் சொன்னோம்ல, இன்னும் பன்னிங்க கூட உட்காந்து வேறு ஏதாவது தொண்டுட்டு வந்து இங்கே பேசுகிற மாதிரி பேசினா எப்படி? பன்னிங்க கூட போகல, மனுஷன் கூட தானே உட்காந்தீங்க, மனுஷன் கூட தானே தின்னீங்க, அவங்க தான் தற்கூரி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா நம்மளும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தில் வேறு மாதிரி பேசினா அது நல்லா இருக்காது. ஓகே, சரி, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். இப்போது டிஎம்கே ஐடிவிங்க இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு விஷயம்னாக்கா பெயிண்ட் அடிக்கிறது வந்துடுவாங்க பாய்ஸ். அந்த பாய்ஸ் என்ன சொல்லிக்காங்க அப்படின்னாக்கா, தூய்மை பணியாளர்களை வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வந்து பலவிதம்